என்ன என்னடா அவன்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து ஒரு வீக் டேயில் வந்து 2 டேஸ் விலாக் தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து டிஃபன் பூரி, உருளைக்கிழங்கு மசாலா. அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் காய் வந்து பப்பாளி காய் இருக்கு இல்லையா, அதில் கூட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு கடலப்பருப்பு, ஒரே ஒரு பூண்டு, ஒரு 1/4 வெங்காயம், 1/4 தக்காளி, கொஞ்சம் சீரகம் போட்டு கடலப்பருப்பு வேக வச்சுக்கிட்டேன். அந்த பருப்பு கழுவுன தண்ணி அதெல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னா, அதெல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்துட்டு செடிங்களுக்கு ஊற்றுவேன். நல்லாயிருக்கும், அது நல்லா பூக்கும், நல்லா காய்க்கும். பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. சைஸு பாருங்கள், என் கைக்கு பெரிய சைஸாக இருக்கும். நல்ல பெரிய பெரிய பூவாக இருக்கும் ஆக்சுவலி. சக்கரவள்ளி கிழங்கு வந்து வேக வச்சேன், காலையில் சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு. யூஸ்வலி காலையில் காஃபி தான் குடிப்போம், எதுவும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது இல்லை. சம்டைம்ஸ் பசிக்கும், அப்போ இது மாதிரி ஏதாவது கிழங்கு ஏதாவது வேக வச்சு சாப்பிட்டுக்கிறது. அன்றைக்கி நல்லா பசிச்சுது, அதனால் கொஞ்சம் வந்து அந்த ஹெல்த் மிக்ஸு கஞ்சி அதுவும் குடித்தேன். பப்பாளிக்காய் வந்து கூட்டு பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அது ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கணும். டேரா எங்க போறான்? ஓடு ஓடு. நம்ம கார்டனில் பார்த்திங்கன்னா இது வந்து சந்தன முல்லை அப்படி தான் நினைக்கிறேன், அது பேர். செம்ம வாசனையாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா அட் அ டைம் இப்படி ஃபுல்லாக பூத்துருந்தது. அந்த பக்கம் போனாலே செம்ம வாசனை. சரி, அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொஞ்சம் வைக்கலாம். அந்த ஸ்டெம் கொஞ்சம் வீட்டில் ஃப்ளவர் பாட்டில் வச்சோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல, வாசனையாக இருக்கும். வீடு ஃபுல்லாக செம்ம வாசனையாக இருக்குது. அதனால் கொஞ்சோண்டு கிள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அது வந்து வேஸ்ட்டில் வைக்கும் போதே தாங்க முடியல, கொஞ்சம் எடுத்து தலையிலே வச்சுட்டேன். அவ்வளோ வாசனை, நம்ம எக்ஸாக்ட் மல்லிகைப்பூ வாசனை மாதிரியே இருந்தது. எங்களுக்கு வந்து இங்கே பூ கிடைக்கிறது கஷ்டம், அதனால் எந்த பூவாக இருந்தாலும் நாங்கள் அப்படி தலையில் வச்சுக்குவோம்.
ஏடா அது பேர் சொன்னோன்னே திரும்பி பார்க்குது பாருங்க. இது வந்து பப்பாளிக்காய் கூட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் அப்புறம் அந்த பப்பாளிக்காய் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேகிற வரைக்கும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதில் வந்து அரைச்சி ஊற்றுறதுக்கு வந்து தேங்காய், சீரகம், கொஞ்சம் பச்சை மிளகாய் இதை அரைச்சி வச்சுக்கோங்க. இது வேகிற டைமில் காய் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம வேக வச்ச பருப்பு அதில் போட்டுட்டு அரைச்சி வச்சுருந்த விழுதையும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இறக்கிடலாம். அந்த குட்டி பூனை இருக்குது பார்த்திங்களா, அது பயங்கர செல்லம். என்கிட்டே தான் இருக்கும், என் பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். அது எங்கே போனாலும் வந்துடுவார் அவர். பாருங்கள் பின்னாடியே சுற்றுது. இங்கே வந்து பப்பாளிக்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இது வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா திக்காயிரும். ஸோ நான் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கை வந்து தோலை எடுத்துகிட்டு நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு வந்து ஒரு பேனில் எண்ணெய் எடுத்துகிட்டு கடலப்பருப்பு, கடுகு, உளுந்து இது போட்டு நல்லா கடுகெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி போடுவேன். நான் யூஸ்வலி வந்து உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு நிறைய பேர் தக்காளி போட மாட்டாங்க, போட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் அது. காலையில் சக்கரவள்ளி கிழங்கு அவிச்சோமா, அது நான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஒர்க் பண்ணும்போதே சாப்பிட்டுட்டே இருந்தேன். இப்போ தான் ஹஸ்பண்ட் மேலேருந்து வந்தாங்க, சரி அவங்களோட சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவரோட சாப்பிடும்போது ஒரு இது என்னன்னா, பேசாமல் சாப்பிட்ணும் சொல்லுவாங்க. வாயில் ஃபுட்டு வச்சுட்டு பேசக்கூடாது, நல்லா சுவைச்சு சாப்பிட்ணும். அது ஆக்சுவலி கரெக்டு தான், ஆனால் நம்மளால் இருக்க முடியாது. வாய் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுருவாங்க, அப்படியே தவிக்கும் எனக்கு பதில் சொல்லிவிட்டு அதை முழுங்கிட்டு அப்புறம்தான் பேசணும் அப்படி சொல்லுவாங்களா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. அவர் பாருங்கள், 1 சாப்பிட்றதுக்குள்ளே நான் 3 சாப்பிட்ருவேன் இங்கே. உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு.
நான் ஒரு காஃபி அடிக்ட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து ஃபில்டர் காஃபி தான் குடிப்பேன். இப்போ வந்து டிகாஷன் காலி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு ஃபில்டர் காஃபி போட்டுட்ருக்கேன். நான் சொன்னேன்ல பப்பாளி எவ்வளோ தண்ணியாக வச்சுருந்தேன், இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காயிடுச்சு. ஆக்சுவலி நான் வந்து கேட்ரிங் பண்ணுறேன். அதில் வந்து சம்டைம்ஸ் வந்து காய் கேட்பாங்க, சம்டைம்ஸ் டிஃபன் கேட்பாங்க. இன்றைக்கி வந்து அந்த பப்பாளி காய் கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன் செஞ்சு முடித்தோன்னே. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு டிஃபன் வந்து பூரி உருளைக்கிழங்கு அன்றைக்கி. ஸோ அந்த உருளைக்கிழங்கு மசாலாவும் பேக் பண்ணிவிட்டு பூரி வந்து லேட்டாக 3:30 அது மாதிரி தான் பிக்கப் பண்ண வருவாங்க. ஸோ பூரி வண்டியும் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டேன். ஒரு வேலை முடிஞ்சோடனே எனக்கு வந்து இப்படி சோஃபாவில் உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு டிவி மெசேஜ் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். காலையிலேருந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கும்போது ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. நம்மளுக்கே ஒரு மாதிரி டயர்ட் ஆகாது. கொஞ்சம் நம்மளுக்கான டைமை நம்ம எடுத்துக்கணும். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு டிவி பார்த்துட்டு மெசேஜ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேக் டு கிச்சன் வந்துடுவேன். இது வந்து அப்புறம் பூரி போட்டுட்டேன். பூரி போட்டு அதையும் பேக் பண்ணிட்டேன். பூரி உருளைக்கிழங்கு மசாலா வந்து பப்பாளிக்காய் கூட்டு அன்றைக்கி வந்து பேக் பண்ணி வச்சுருந்தேன். லேட்டர் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அன்றைக்கி சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் சாப்பிட வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமை வந்து சரி நெயில் பாலிஷ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். இதில் வந்து செல்ஃப் கேர் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ரொட்டீனாக எல்லா வேலையும் பார்த்துட்டுக்கல, நம்மளுக்கான ஒரு டைம் ஒதுக்கி நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். நம்மளுக்கு பிடிச்சது ஏதாவது பண்ணிக்கணும். டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, இது மாதிரி ஏதாவது மேக்கப் பண்ணிக்கிறது, ஏதாவது நம்மளோட டைம் அது. இது வந்து நெக்ஸ்ட் டே நான் வந்து நேற்று வந்து அந்த ஃப்ளவர் வேஸ் வச்சுருந்தேன்னா அது வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் மேலே ஆஃபீஸ்க்கு எனக்கு ஒன்று கொடு, நல்லா வாசனையாக இருக்கும் ரூமில் அப்படின்னு சொன்னார். சரி அவருக்கு லாவெண்டர் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அந்த சந்தன முல்லையும் லாவெண்டரும் சேர்த்து அவருக்கு வந்து சின்னதாக ஒரு பாட்டில் இருந்தது, அதில் தண்ணி ஊற்றி அவருக்கு பண்ணி கொடுத்தேன். இந்த லாவெண்டர் எல்லாமே நம்ம கார்டன்லேருந்து எடுத்தது தான். இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு, சிக்கன் குருமா அண்ட் வெஜ் குருமா, இடியாப்பம் இன்றைக்கி கேட்ரிங்கில். சிக்கன் குருமா வச்சு முடிச்சிட்டேன். வெஜ்ஜு குருமாவும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. காய் வெந்தோடனே அந்த தேங்காய் அரைச்சதெல்லாம் ஊற்றிட்டு கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இன்றைக்கி கேட்ரிங்க்கு இடியாப்பம் சொன்னேன்னா அது வந்து புழிஞ்சேன். அன்றைக்கின்னு பார்த்து யூஸ்வலி நான் ஈஸியாக புழிஞ்சிருவேன். அன்றைக்கி பார்த்து கொஞ்சம் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், டைட் ஆகிடுச்சு மாவு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் புழிஞ்சேன். இடியாப்பமா இன்னைக்கு ஆர்டருக்கு இடியாப்பம். பச்சரிசி மாவா புழுங்கலரிசி மாவா? வெஜ்ஜு குருமா. இடியாப்பத்துக்கு வெஜ்ஜு குருமா, சிக்கன் குழம்பு. சிக்கன் குருமா பண்ணியிருக்கேன். நீ கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு. இந்த பூவெல்லாம் மேட்சிங்காக இருக்கு. நம்ம தோட்டத்து பூவா? நீங்கள் ஆஃபீஸ்க்கு கேட்டிங்களா, அதை பறிச்சு வச்சேன். அது நம்மளுது அங்கே இருக்குது. மேலே போயில ஆஃபீஸ்க்கு எனக்கு புரியல. ஆஃபீஸ்க்கு எதுக்கு மல்லிப்பூ வாசனை? சரி இப்போ ரோஸ் எடுத்துகிட்டு வந்து வை. ரோஸ் நெக்ஸ்ட் பண்ணுறேன். மஸ்க் எடுத்துகிட்டு வந்து வை. சாண்டல்வுட் எடுத்துகிட்டு வந்து வை.
அட்லீஸ்ட் ஒரு சாம்பிராணி புகையாவது போடு. இன்னைக்கு ஏன் அப்படி டைட் ஆயிடுச்சு தெரியலையே. நல்லதா ஓகே, இந்த ரேக்கில் வச்சிருங்க. ஓகேயா? என்ன அன்றைக்கி ஆர்டர் பண்ணவங்களுக்கெல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஒரு வழியாக வேலை முடிஞ்சுது. எனக்கு எப்போதும் சமைச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்காக வாக்கிங் போவோம். அன்றைக்கும் வாக்கிங் போயிட்டு அன்றைய டே முடிஞ்சிச்சு எங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.